Viewers, welcome to aathusamayal. இப்போ கார்த்திகை அப்போது நம்ம வந்து இந்த பித்தளை விளக்கு அதுக்கப்புறம் எல்லாமே பித்தளை பாத்திரங்கள் நிறையா நம்ம வச்சுருப்போம். அது அப்புறம் வந்து முக்கியமானது நிறைய விளக்குகள் இருக்கும். எல்லாமே நம்ம வந்து ஒரு சிலர் வந்து எல்லாமே டெக்கரேட்டிவாக வந்து ஏற்றுவாங்க. இப்போ வந்து அது எப்படி நம்ம ஈஸியாக வந்து நம்ம அலம்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். பித்தளை விளக்குகள் எப்படி பலன்னு நமக்கு கிடைக்கும், அதுவும் ஈஸியான மெத்தடில் எப்படி கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். கார்த்திகை அன்னைக்கு இது வந்து கார்த்திகைக்கு முந்தின நாளே நீங்கள் வந்து இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், 2 days பிஃபோராகவே. இது வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. கொதிக்க விடுறதுக்கு முன்னாடியே வந்து புளி வந்து கொஞ்சமாக சேர்த்து அதை கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் பாத்திரம்லாம் எந்தெந்த பாத்திரம் நீங்கள் பண்ணணுமோ நல்லா அலம்பி எடுக்கணுமோ அந்த பாத்திரத்தை அந்த கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் விட்டுட்டு ஒரு 2-3 minutes நீங்கள் அதிலே விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. வினிகரும் கொஞ்சம் சேர்க்கணும். அதுதான் என்னென்ன கொஞ்சம் புளி நான் பாருங்கள் எடுத்திருக்கேன். உங்களுடைய பாத்திரங்க அளவை பொறுத்து நீங்கள் வந்து அந்த புளி எடுத்துக்கணும். கொஞ்சமாக இது பாருங்கள், நேச்சுரல் வினிகர்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் கடையில். அது வந்து இந்த மேலே மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியில் ஒரு மூடி நீங்கள் விட்டிங்கனாலே போதுமானது. இப்போ அந்த இதுதான் நான் விடுறேன். நான் நல்லா 10 நிமிஷம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லா பாத்திரமும் நீங்கள் அதில் விடணும். ஏன்னா பாத்திரம் போட்டு நிறைய நேரம் நீங்கள் கொதிக்க விடாதீங்க. காப்பர் ஐட்டம் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு நல்லா 10 நிமிஷம் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரங்கள்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த வினிகரும் போட்டு 2 minutes கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும். பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு இப்படி திருப்பி விடுங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா பலன்னு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மெல்லமாக இந்த மாதிரி இடுக்கி ஏதாவது வச்சு தனித்தனியாக எல்லாத்தையும் வெளியில் எடுக்க பாருங்கள். இல்லை அப்பளம் பொரிக்கிற கரண்டி, சின்ன அப்பளங்கள் பொரிக்கிற கரண்டி இருக்கு இல்லையா, அந்த அப்பள கரண்டியால் கூட நீங்கள் எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த விளக்கு வந்து எவ்வளோ நல்லா 2 minutes தான் உங்களுக்கு அழகாக நல்ல பலன்னு உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் எண்ணெய் ஏதாவது விட்டு அதில் விளக்கு ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ பேப்பரால் அந்த எண்ணெயெல்லாம் நீங்கள் தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி 2 minutes இந்த கொதிக்கிற வாட்டரில் நீங்கள் போட்டு வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது ஒரு பிசுபிசுப்பு தன்மையோ இல்லை ஏதாவது சின்ன கரைகள் இருந்ததுன்னா ப்ரில் லிக்விட் இருக்கு இல்லையா, அதனால் லிக்விட் ஏதாவது சேர்த்து சோப்பு இல்லாட்டி ஏதாவது போட்டு நீங்கள் நல்லா அலம்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு பாத்திரம் பித்தளை பாத்திரம் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆகிடும். அப்புறம் முக்கியமாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறது இந்த வீடியோவில் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குற பாத்திரங்களில் எந்த விக்கிரகமும் இல்லை. எப்போவுமே ஆற்றுல இந்த தம் சைஸ் அளவுக்கு தான் வந்து விக்கிரகங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஆனால் அந்த விக்கிரகங்களில் நான் வந்து புளி போட்டு தேய்ச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ப்ரில் லிக்விடு போட்டு நான் தேய்ச்சி எடுத்துருவேன். ஸோ இந்த பாத்திரங்களில் அந்த விக்கிரகங்கள் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் அதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். நானும் அந்த சூடான தண்ணியில் நான் எதுவும் அந்த விக்கிரகங்கள்லாம் நான் போட மாட்டேன். வெறும்னே இந்த மாதிரி தான் அலம்பி எடுத்துவேன். இதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு வெள்ளை துணி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுண்டு இந்த மாதிரி ப்ரில்ல லைட்டாக நீங்கள் அலம்பி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தை கமுத்து வைக்கணும். கமுத்து வச்சதுக்கப்புறம் தண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் காப்பர் பாத்திரமும் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். கமுத்து வச்சதுக்கப்புறம்
கொஞ்சம் உங்களுக்கு உலர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து அந்த வெள்ளை துணியில் தொடச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே ரெடி ஆகிடும். ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு வேலையும் முடியும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு புளி போட்டு இப்படி பாருங்கள், நல்லா உங்களுக்கு அந்த டஸ்ட்டு எல்லாமே இந்த தண்ணியில் உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் எல்லா பாத்திரமும் ரெடி ஆகிடுது. ஸோ இவ்வளோ பாத்திரமும் கையில் நம்ம விளக்கி எடுத்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி போட்டு அதாவது ஒரு பேட்சும் ரெண்டாவது பேட்ச் அதே தண்ணியில் கூட நீங்கள் அலம்பி எடுத்துடலாம். அலம்பி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு திருப்பியும் கொஞ்சமாக ஸ்க்ரப் வச்சு அலம்பி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கார்த்திகை செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.